இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விழுப்புரம் மாவட்டம் தாதாபுரத்தில் பள்ளிக்குள் புகுந்து மாணவனை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாணவர்கள் மற்றும் பெற்றோர் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கலீஃப் அப்துல்லா. வணக்கம் கலீஃப் அப்துல்லா, விவரங்கள். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தாதாபுரம் கிராமத்தில் இயங்கி வரும் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் சிலர் நேற்று மாலை பள்ளி அருகில் கற்களை வீசி ஒருவர் மீது ஒருவராக விளையாடி கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது மாணவர்கள் வீசிய ஒரு கல் அவ்வழியாக சென்ற கிருஷ்ணமூர்த்தி என்பவர் மீது தாக்கியுள்ளது. இதில் கிருஷ்ணமூர்த்திக்கு தலையில் லேசான காயம் ஏற்பட்டது. இந்த நிலையில் காயமடைந்த கிருஷ்ணமூர்த்தி அவரது குடும்பத்தைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்டோர் இன்று காலை தாதாபுரத்தில் உள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளிக்கு சென்று கல்வீசி தாக்கிய மாணவர்கள் யார் என்பது குறித்து விசாரித்த போது கல்வீசி தாக்கியவர்கள் அப்பள்ளியில் படித்து வரும் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் என்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து பள்ளிக்கு வெளியே காத்திருந்த கிருஷ்ணமூர்த்தியும் அவரது உறவினர்களும் இடைவெளியின் போது வெளியே வந்த 10ஆம் வகுப்பு மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் 10ஆம் வகுப்பு மாணவர் புகழேந்தி லேசான காயம் ஏற்பட்டு திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதில் தகவல் அறிந்து கொண்ட பெற்றோர்கள் மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பள்ளியை முற்றுகையிட்டு மாணவர்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்து வெள்ளிமடை போலீசார் விரைந்து சென்று போராட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தாக்குதல் நடத்தியோர் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு மாணவர்களும் பெற்றோர்களும் கலைந்து சென்றனர். இந்த நிலையில் பள்ளிக்கு வெளியே மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கலீஃப் அப்துல்லா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.